இருக்கிறவராக இருக்கிறவன் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இயேசு கிறிஸ்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவர் ஆளுகை செய்கிறவர் மாத்திரமல்ல, நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நம்மையும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பரிசுத்த கூட்டமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு பயத்தோடும் பக்தியோடும் பிரியத்தோடும் அவரை உண்மையாக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஆராதிப்போம். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் இருக்கிறது. அவருடைய நன்மை நிறைவாக இருக்கின்றது. அவருடைய சுகம் நம் சரீரத்தில் பாய்ந்து செல்கிறது. அவர் தம்முடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை, பரலோக ராஜனை உள்ளளவும் துதிப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டு அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.